Hi friends, welcome to Java tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஜாவா, பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா. ஸோ இந்த டீட்டெயில் நிறைய நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட போகிறேன், ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஜாவானா என்ன, ஜாவா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலீஸ்ட் பை சன் மைக்ரோ சிஸ்டம் 1995. இது வந்து ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் பேஸ்ட் கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜாவா ப்ரோக்ராமை எழுதலாம். when I say English based commandsனா சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஜாவா சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஜாவா சின்டாக்ஸ் ஒன்றுனா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இட்ஸ் அன் ஹை லெவல் லாங்குவேஜ். ஏன் இதை ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜாவா இஸ் ஃபாஸ்ட், செக்யூர் அண்ட் ரிலையபிள். மெயின் கோல் ஜாவாவில் என்ன இருக்குதுன்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்க்கு ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வந்து ஜாவா கோடை நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் அது கம்பைல் பண்ண பிறகு விண்டோஸில் நீங்கள் அதை ரன் பண்ணலாம், லினக்ஸில் ரன் பண்ணலாம், வேறு எந்த ஓஎஸில் நீங்கள் ரன் பண்ணலாம் ஜாவா பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஸ்பெசிஃபிக் டு ஓஎஸ் நீங்கள் திருப்பி கம்பைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் கோல் ஃபார் ஜாவா. ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிபிக்கலி கம்பைல் டு பைட் கோட். பைட் கோட்னா என்னென்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் ஜாவா கோட் எழுதிருக்கீங்க, அதை கம்பைல் பண்ணும்போது அது பைட் கோடாக மாறும். அதை நீங்கள் எந்த ஜேவிஎம்மில் வேணாலும் ரன் பண்ணலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ இதுதான் ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து வர வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.